ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாத்ரி விலாக்ஸ் 2025. இன்றைக்கி நம்ம சென்னை மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். இதை பற்றின ஒரு சின்ன விலாக் தான் நான் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. வாங்க வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அது ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, அது எதனால் வந்துட்டு இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு, அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு படித்து தெரிஞ்சுக்க ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த வீடியோ நான் வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்னை மெரினா பீச்சை பற்றின சில விஷயங்களை நான் பார்த்தேன். அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்னையோட ஹார்ட் மாதிரி இருக்கிற மெரினா பீச் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி அழகான பீச்சாக அப்படியே நேச்சுரலாக வந்தது கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. 1800 காலத்தில் அப்போது சென்னை மெட்ராஸ்னு சொல்லுவாங்க, ஒரு முக்கியமான பிரிட்டிஷ் நகரமாக இருந்தது. அந்த டைமில் கடற்கரை ரொம்ப நேரோவாக இருந்துச்சு. இப்போ மாதிரி பெரிய பீச் கிடையாது. அப்புறம் 1880 மவுண்ட் ஸ்டுவர்ட் எல்பின்ஸ்டன் கிராண்ட் டஃப் அப்படின்னு ஒரு கவர்னர் வந்தார். அவருக்கு இந்த கடற்கரை ஏரியா அழகாக டெவலப் பண்ணணும்னு தோணுச்சு. அப்போ தான் இந்த பீச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணி சுத்தமாக மெயின்டைன் பண்ணி பப்ளிக் யூஸ்க்காக மாற்றினாங்க. அப்புறம் தான் மெரினான்னு பேர் வந்தது. இட்டாலியன் வேர்டில் மெரினா அப்படின்னா வந்துட்டு கடற்கரை அப்படின்றது தான் அர்த்தம். அதுக்கப்புறமா இந்த பீச் சும்மா ஹேங் அவுட் ஸ்பாட் மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி விட்னஸ் பண்ண இடமா மாறுச்சு. ஃப்ரீடம் மொமெண்ட் டைமில் பல பொதுக்கூட்டங்கள், ஸ்பீச்சஸ் எல்லாம் இங்கே நடந்துச்சு. பெரிய லீடர்ஸ் வந்து பேசினாங்க. இப்போது நம்ம போய் பார்த்தோம்னா அண்ணாதுரை, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்களோட நினைவிடங்கள் கூட இந்த பீச்சில் தான் இருக்குது. அதனால தான் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியும் கனெக்ட் ஆகி இருக்கிற இடம். மேலும் இது உலகத்தில் லாங்கஸ்ட் ஹர்பன் பீச்சஸ்னு சுமார் 13 கிலோமீட்டர் நீளம். ஈவினிங் டைமில் போனால் மக்கள் கூட்டம், ஸ்ட்ரீட் ஃபுட், சுண்டல், மிளகா பஜ்ஜி அப்படின்னு ஃபுல் வைப் தான். சுருக்கமாக சொன்னால் மெரினா பீச் ஒரு சாதாரண கடற்கரை இல்லை, பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்டு இந்திய சுதந்திர வரலாறு, தமிழ்நாடு அரசியல் மற்றும் இன்றைய சிட்டி லைஃப் எல்லாத்தையும் சேர்ந்து வைக்கிற ஒரு ஐகானிக் இடம். சரி, இப்போது மெரினா பீச்சோட வரலாற்று விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம விலாகுக்கு ரிட்டர்ன் வருவோம். இந்த விலாகில் நான் நிறைய நினைவிடங்கள் தான் கவர் பண்ணியிருப்பேன். பீச் சைடு வந்துட்டு அவ்வளோவா நான் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நாங்கள் இதெல்லாம் தான் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்க்க வரோம். அதனால் வந்துட்டு நான் இதுதான் வந்துட்டு நிறைய கவர் பண்ணியிருப்பேன். இந்த இதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் சின்ன வயசுலலாம் வந்துட்டு வரும்போது 2 நினைவிடங்கள் தான் இருந்தது. ஒன்று எம்ஜிஆர் அவர்களோட நினைவிடம், இன்னொன்று அறிஞர் அண்ணாவோட நினைவிடம். அந்த டைமில் நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிற டைமில் அந்த எம்ஜிஆரோட நினைவிடத்தில் அவரோட வாட்ச் சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரோட சமாதி மேலே காது வச்சு நிறைய பேர் வந்துட்டு வெளியூர்லேருந்து வரவங்களும் சரி, சென்னை மக்களும் சரி, எல்லாருமே வந்துட்டு அது ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்தது அந்த டைமில். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஸ்டீல் கம்பி போட்டு ரொம்பவே நீட்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு மேபி 90s கிட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கலாம். இந்த சிங்கம் ஸ்டாச்சு எல்லாமே இப்போ வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போய் பார்த்தப்போ இதெல்லாம் வந்துட்டு புது விஷயங்களாக இருந்தது. அதே மாதிரி கலைஞர் அவர்களோட நினைவிடமும் வந்துட்டு புதுசாக இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போய் பார்த்துருந்தோம். அண்ணா இந்த ஆர்ச்செல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி இருந்தது தான், உள்ளே வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தாங்க. நைட் டைமில் பார்க்குறப்ப அந்த லைட்டிங் எல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலுமே ஈவினிங் டைமாக போனீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த லைட்டிங் எல்லாமே. இந்த வெக்கேஷனுக்கு குழந்தைங்கள எங்கே கூட்டிகிட்டு போகிறது, ஏதாச்சும் ஒரு பிக்னிக் மாதிரி போகணும், இல்லை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக போகணும் அப்படின்னா இந்த சென்னை மெரினா வந்துட்டு ரொம்பவே நல்ல வைபான பிளேஸாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்த்துட்டு வாங்க. இந்த நினைவிடங்களை தாண்டி பல விஷயங்கள் வந்துட்டு புதுசாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துட்டு வாங்க. என்னால் இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அது எல்லாமே கவர் பண்ணி போட முடியல. நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக வந்துட்டு அதை ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த நினைவிடங்கள் போக இங்கே வந்துட்டு பல விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும். நிறைய அறிஞர்களோட சிலைகளை பார்க்க முடியும், தலைவர்களோட சிலைகளை நம்மளால் பார்க்க முடியும். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்துட்டு பக்கத்தில் இருக்குது. அதையுமே நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணலாம். நீங்கள் சென்னைக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே கூடாத ஒரு இடத்துல இந்த மெரினா பீச் வந்துட்டு உங்களோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். சென்னை மெரினா பற்றின பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் டைம் மெரினா பீச் போனீங்கன்னா ஜஸ்ட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் நின்று இங்கே எவ்வளோ ஹிஸ்ட்ரி நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுங்கள். அப்போ தான் சென்னை மெரினா பீச் ரியலாக கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு விளாக்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் அல்லது வீடியோவோட நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர்.